இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே மகிமையான காரியங்களை உங்கள் இல்லத்தில் செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் 1 சாமுவேல் 17 அதிகாரம் அதன் 37 வசனம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் அதன் 37 வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். தாவீது சொல்லுகிறான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனின் கைக்கும் தப்புவிப்பார் என்று சொன்னான். தைரியமாக இரு என்று சொல்லி இந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் தாவீதுக்குள்ள இருந்த தைரியத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். தாவீது எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவன். ஆண்டவரை துதிக்கிறவன் தைரியமாக இருப்பான். ஆண்டவரை துதிக்கிறவன் ஜெயம் பெறுவான். ஆண்டவரை துதிக்கிறவன் ஒருபோதும் தோற்று போனதில்லை. எந்த சூழ்நிலையில தாவீது இந்த வார்த்தையை சொன்னா அப்படி பார்க்கும்போது, பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக மிகவும் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறான். என்னை ஜெயிப்பவன் யார் என்று சொல்லி மிகவும் வைராக்கியமாக முழங்கி கொண்டிருக்கிறான். இதை கேட்ட தாவீது சொல்றான், அவனுடைய வார்த்தையை அவனால் ஜீர்ணிக்க முடியவில்லை. கோலியாத்தினுடைய வார்த்தைகளை அவனால் ஜீர்ணிக்க முடியவில்லை. இதை அறிந்து கொண்ட அவன் இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லிதான் இதனை சொல்லுகிறான். இந்த கோலியாத்துக்கு யாரெல்லாம் பயந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுல 17 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்களாம். சவுல் பயப்படுறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் அந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன் அவங்களுக்குள்ள பயம்னா, அவங்களுக்குள்ள துதி இல்லை, அவங்களுக்குள்ள ஜெபம் இல்லை, அதனால தான் பயம். அவங்களுக்குள்ள பயம் வருகிறது. நமக்குள்ளும் கூட ஏன் நமக்குள்ள வாழ்க்கையில பயம் வருகிறது பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள துதி இல்லை. நீங்க துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது எல்லா நேரமும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருப்பானா, ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பானா. ஆண்டவரை துதிக்கிறவன் ஒருபோதும் தோற்று போனதில்லை. ஆண்டவரை துதிக்கிறவன் எப்பொழுதும் தைரியமாக இருப்பான். ஆண்டவரை தூசிப்பதை எவனாலும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. ஆண்டவரை தூசிப்பதை, ஆண்டவருடைய பிள்ளைகளை இழிவாய் பேசுவதை அவனால் கேட்டுக்கொண்டு இருக்க முடியல. ஏன்னா ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்த வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அதனால தான் சொல்றான், நான் சிங்கத்தை கொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார், கரடியை மேற்கொள்வதற்கு உதவி செய்தார். இந்த பெலிஸ்தனும் அதுல ஒண்ணு போலதான், ஒரு சிங்கத்தை போலதான் அவனும் ஒருதே என்று சொல்லி தைரியமாக இருந்தான். உங்களுக்கு எதிராகவும் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பல போராட்டங்கள் வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் மேற்கொண்டு நீங்க வந்திருப்பீங்க. இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு மிகவும் பெரிதாக தோன்றுவது போல இருக்கலாம். இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்வதற்கு என்னால் முடியலை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்த உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. உங்களால் ஜெயிக்க உங்களால் முடியும். உங்களால் ஜெயிக்க உங்களால் முடியும். அந்த காரியத்துல எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்தை கொண்டு கலங்கி கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்தை எல்லாம் தாண்டி செல்ல முடியலை என்று நினைத்துக் கொண்டிருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் ஜெயிக்க முடியும். தைரியமாக அதனை எதிர்கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. தைரியமாக அதனை போராடுங்கள் என்று சொல்றாரு. எந்த காரியம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதற்கு எதிராக தைரியமாக போராடுங்கள் என்று சொல்றாரு.
தைரியமாக போராடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக வெற்றி தருவார். தாவீதோடு இருந்து ஜெயம் கொடுத்த ஆண்டவர், தாவீதோடு இருந்து வெற்றி கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு வெற்றி தருவார். உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தருவார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியம் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அது நோயாக கூட இருக்கலாம், அல்லது பல மனிதர்களுடைய நிந்தையான வார்த்தைகளோ இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்தீங்க, எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வந்தீங்க, எத்தனையோ அவமானங்களை தாண்டி வந்தீங்க. இந்த போராட்டம் ஒன்றுமில்லை. எத்தனையோ போராட்டத்தை தாண்டி வந்த நீங்கள் அந்த போராட்டத்தை போனது, அதே போராட்டத்தை போனது இந்த போராட்டமோ. இன்னும் நீங்க ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள், ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். தாவீதை போல சொல்லுங்க, அந்த சிங்கத்தை கொன்ற, கரடியை கொன்ற அதே போலதான் இந்த பெலிஸ்தரையும் நாம் வீழ்த்தும் என்று சொல்லி வைராக்கியமா சொன்னது போல நீங்க வைராக்கியமா எடுங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம் துதித்து பாட ஆரம்பிக்க வேண்டும். நீங்க ஓய்ந்திருக்கும் போது ஆண்டவரை உயர்த்தி பாட ஆரம்பிங்க. ஆண்டவர் நிச்சயமாக வெற்றி தருவார். எப்பொழுது எப்படி அவன் ஜெயித்தான் பார்க்கும்போது, நீங்க அதுக்கு 48 வசனம் சொல்லுது, அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக அவன் தாவீது நிற்கும் போது அந்த பெலிஸ்தன் தாவீதுக்கு எதிராக ஓடி வருகிறான். அவன் ஓடி வரும்போது தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாக அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி போனானாம். உங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் ஒரு ஸ்டெப் ஓடிக்கும் போது நீங்க தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நேரத்தை சொல்லி தருகிறார். நீங்க தீவிரப்படுங்கள், உங்களுடைய காரியங்கள்ல தீவிரப்படுங்கள். நீங்க சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. உங்களுடைய காரியங்களை தீவிரப்படுத்துங்கள், தீவிரமாக ஓடுங்கள். சத்துருக்கு முன்பாக நீங்க ஓட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக நிற்கிறதோ அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நீங்க தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீங்க சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாக வெற்றி தருவார். தாவீது கோலங்களை கவுனில் இழுத்து அடிக்கும் போது நேராக போய் அவனுடைய நெற்றியில படுகிறது. அதன் அவன் போட்டதல்ல, ஆண்டவர் அந்த கல்லை நேராக நெற்றியில் பட வைத்தார். அதுபோல நீங்கள் எரியும் போது, நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் தானாக விழுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் தானாக தோற்று போவதை நீங்க காண்பீர்கள். நீங்க சோர்ந்து போகாமல் அதற்கு எதிர்த்து நிற்க நீங்க பலன் கொண்டு தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாக இருங்கள். ஆண்டவர் எல்லா காரியத்திலும் வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். உங்கள் எதிர்ப்புகளை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீர்கள். ஜெபிக்கலாம். பிதாவே தேவனே, நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, ஹல்லேலூயா. தாவீதை வெற்றி பெற செய்த ஆண்டவர் பாண்டவரே, தாவீதை போல துதித்து பாட கிருபை செய்ய தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில எதிர்க்கிற எல்லா எதிர்ப்புகளுக்கும் எங்களை நீக்கலாக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லா ஆபத்துக்கும் உள்ளாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இன்னும் தைரியமாக ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்கடவரே. துதித்து பாடக்கூடிய கிருபை தாங்க. ஆசீர்வதிங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.